நம்ம இந்த சீரீஸ்ல கருணாநாதனின் சூட்சுமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா ஒவ்வொரு கரணத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதிதேவதைகள் இருப்பாங்க. அந்த வகையில தைத்துளை கரணத்தோட அதிதேவதை வந்து பித்ருக்கள். பொதுவா தைத்துளை கரணத்துல பிறந்தவங்க பித்ரு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. ஸோ அப்பா அம்மா இல்லாம இருந்தா அவங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறத என்னைக்குமே மறந்துடக்கூடாது. கண்டினியூவா ஃபாலோ பண்ணணும். அப்பா அம்மா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, பித்ரு தர்ப்பணம் யாராவது கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நீங்க உதவி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி பித்ரு தர்ப்பணம் நடக்கிற இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாலே உங்களுக்கு தைத்துளை கரணம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ ராமேஸ்வரம் போகலாம், ஈரோடு சைடில் பார்த்தீங்கன்னா பவானி போகலாம், கொடுமுடி போகலாம். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போக போக அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு 25 நாள் வகுப்பு. கருணாநாதனை யார் இயக்கலாம் இயக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல தலைப்பில் இந்த வகுப்பு எடுக்க போகிறேன். தினமும் மாலை 5:30 7 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.